பிரம்மாண்டமான ஒரு சாமத்திய விடுப்பு. திரும்பி பார்க்கின்ற அளவிலே சங்கானையில் உலகமே இப்படியெல்லாம் செய்யலாமான்னு சங்கானையில் தான் இலங்கையில் வந்து நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை விழாக்கோலமாக மைதானத்தில் ஆனைகள் மற்றும் குதிரைகள் நிகழ்வு. பெரிய ஒரு பவனி இந்த நாளில் நடக்குது. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சங்கானையில் தான் நிற்கிறோம். சங்கானையிலையும் வந்து இவர் தான் கூட்டி கொண்டவர். என்ன விஷயம்னு நீங்கள் தான் சொல்லணும். என்ன விஷயம்? இன்றைக்கு சங்கானே ஒரு விழாக்கோலமாக காட்சி எடுத்துக் கொண்டிருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் புலம்பெயர்ந்த தமிழர் ஒரு ஆள் வந்து தனது மகளுக்கு ஒரு பூப்பிரித நீராட்டு விழாவை மிக சிறப்பாக சங்கானையை திரும்பி பார்க்கின்ற அளவிலே சங்கானையில் உலகமே அப்படி வச்சுக்கொள்ளலாம். வெளிநாடுனா அது உலகு வாடுவது விமானத்தில் ஓடுது இறக்குவார்கள். இங்கே அப்படி இல்லை. இருக்கிற பாரம்பரிய கலைகள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கெண்டை மேளம், இலங்கையில் இருக்கின்ற ஜானைகள், சண்டிலிப்பாயை சேர்ந்த ஒரு குதிரை வண்டில் வடக்கு மாநிலத்திலே குதிரை வண்டில் ஒன்று இருக்கிறது. அது சண்டிலிப்பாயில் தான் இருக்கின்றது. அந்த பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அந்த குதிரை வண்டியில் அவர் கிட்டத்தட்ட குதிரை வண்டியில் 5 வண்டிகளுக்கு மேலே குதிரை வண்டியில் வைத்திருக்கின்றார். 8 குதிரைகளுக்கு மேலே வைத்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு தமிழ் பற்றாளனுடைய குதிரை வண்டில் பழைய மன்னர்கள் திரிந்த குதிரை வண்டில் இன்று அதிலே தனது புதல்வியாரை ஏற்றி இன்று சங்கானை நகரிலே வரம் வந்து ஒரு கிரவுண்டுகளே முதலாக சங்கானை சண்டிலிப்பாய் வலிகாமத்திலே கிரவுண்டிலே ஒரு பூப்பிரித நீராட்டு விழாவை அமைத்த பெருமை இந்த சங்கானை மகனுக்கே சேரும். சரி, அப்போ பிரம்மாண்டமான ஒரு சாமத்திய விட பூப்புனித நீராட்டு விழா இப்படியெல்லாம் கனவிதமாக செய்து பார்த்துருப்பீங்க. இப்படியெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி இன்றைக்கு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இது நடக்குது என்று சொல்லி பார்த்து நாங்கள் அயல் கிராமம் சண்டிலிப்பாயில் இருக்கிற நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். மிக சிறப்பாக கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக ஆலய திருவிழாக்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே கூட இன்று ஒரு குதிரை வண்டிலே தனது மகளை ஏற்றி இந்த ஊர்வலமாக செய்து அனைத்து ஊரையும் ஒரு பெருமையை சேர்க்கின்ற ஒரு கங்கரியத்தை அவர் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒரு பாரம்பரியமான பண்பாட்டு பவனியோடு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பூப்புனித நீராட்டு விழா இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. விடுதலை நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கானை வைத்தியசாலை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்பாக இருந்தால் இந்த பேரணி ஆரம்பமாகும் போது முன்னுக்கு ஒரு மாட்டு வண்டியில் ஆரம்ப காலத்தில் நாங்கள் போக்குவரத்துக்கு அதிகமாக பயன்படுத்திடக்கூடியது இந்த மாட்டு வண்டியில் தான். அது முன்னுக்கு வருது. அதில் வந்து அறிவிப்புகள் ஏனைய விஷயங்கள் எல்லாமே போகிறது. அதே போல் வந்து பின்னுக்கு தான் இந்த பேரணி போக போகிறது. யானை, குதிரை, அதே மாதிரி தான் செண்டமேளம், இன்னியம், இப்படியான விஷயங்கள் இதை பார்க்கறதுக்கு ஊரே திரண்டு இங்கே வந்திருக்குது. நான் நிறைய கொண்டாட்டம் போய் வந்திருக்கிறோம், நிறைய கொண்டாட்டங்கள் காணொலி செய்திருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை நான் காணொலி செய்தது கிடையாது. முதலாக ஒரு வித்தியாசமான அனுபவம். கன பேர் சொல்லுவீங்க அது போல இது சரி, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயம் தான், வாழ்க்கை என்றது ஒரு முறை தான், அது திருப்பி வரப்போறதில்லை. வாழ்கிற காலத்திலே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு போகணும். ஒவ்வொருவருடைய விருப்பங்கள் ஒவ்வொரு பால்பட்டவை. சிலர் கொண்டாட்டமாக செய்யணும், சிலர் கொஞ்சம் அமைதியாக செய்யணும். அவை வேண்ட விருப்பங்கள் அவை செய்கிறன்றதான் மிக முக்கியமான விஷயம். இன்னுமே அடி முடியலை இந்த பகம். அங்கே வந்து குதிரை வண்டியில் இந்த பொண்ணை அழைத்து வருகிற அந்த விஷயம் எல்லாம் இடம் வருது. பார்க்குறார்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களுக்கு பதிவு செய்யுங்க. எப்படி இருக்குது, இப்படியான கொண்டாட்டம் பார்த்துக்கிறீங்களா, என்ன மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போக போக என்ன நடக்குன்னு சொல்லி எங்கே இதெல்லாம் செய்ய போயணும்னு சொல்லி அங்கே குதிரை வண்டியில் தான் பொண்ணை அழைத்து வருகிற அந்த விஷயம். அதில் பல்லக்கு மாதிரி ஒன்றை செய்து அதில் அழைத்து வரப்போகிறார்கள். இன்னியம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கமாக. நான் ஏற்கனவே இன்னியம் வேறு வேறு இடங்கள் எல்லாம் காணொலி விட முன்னுக்கு அந்த குத்து விளக்கு, தட்டந்தாம்பழம், இப்படியான விஷயங்கள்லாம் போகும். கமலண்ணாவை தெரியாதவர்கள் இருக்க மாட்டோம். ஏகே கமல் யாழ்ப்பாணத்தில் ஒரு முன்னணியான படப்பிடிப்பு. இந்த திருமண நிகழ்வுகள் எல்லா நிகழ்வும் நல்ல நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தாராக்கள். ஆக்கெல்லாம் நினைக்கிறோம். அண்ணே வணக்கம்.
இப்படி ஒரு சாமர்த்தியோட எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? முதல் முறையாக இப்போ இப்படி ஒரு சுத்தமான சாமர்த்தியோடு சங்கம் நடக்குது. இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக நடக்குது. நாங்கள் 2 ரோடு யூஸ் பண்ணுறோம். 2 ஓட போறீங்களா? 2 ரோடு. பாத்தீங்களா? அந்த நிகழ்வை நீங்க எடுக்கிற இன்னொரு சிறப்பு தெரியுமா எல்லாரும் எடுக்கிறத விட? சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா குதிரை வண்டில் எல்லாமே இருக்குது. அந்த காலத்துல எங்களுடைய போக்குவரத்து எல்லாமே இந்த குதிரை வண்டில் இப்படியான விஷயங்கள் தான் செய்யப்பட்டது. வேறு வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் வேறு வேறு பவனிகள் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஆரோகண அலங்க கல்லூரி ஐயுரன் அவர்களுடைய இந்த இன்னியம் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இப்படியான ஒரு இன்னிய நிகழ்ச்சி மிக நீண்ட காலத்தில் நடக்குது. நான் நெருங்க நிகழ்ச்சிகளை பார்க்குறேன். நான் என்ன மாதிரி இருக்கு? வணக்கம். சொல்லுங்க, என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் வேறு இது போகுது? வித்தியாசமான களைகட்டி இருக்கு. சட்டமான சத்தம் பயங்கரமாக இருக்கு. அது உங்களை நிகழ்ச்சிக்கு அப்படி வரவேற்பு இருக்குது? உங்களை நிகழ்ச்சிக்கு அப்படி வரவேற்பு இருக்குது? எங்களோட நிகழ்ச்சி இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு பள்ளிக்கூட நிகழ்வாக தான் செய்திருந்தோம். இன்றைக்கு ஆலயங்களில் இன்றைக்கு சாமர்த்தியோட செயல்ன்றதுக்கு அந்த அளவுக்கு மாற்றம் எடுத்து வளர்ச்சி பெற்று வாழ்த்துக்களை எல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. தேவைப்படுறார்கள் இவரை தொடர்பு கொள்ளலாம். பல்வேறுபட்ட கலை சார்ந்தக்கூடிய விடயங்களை இவர் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செண்ட இந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த காணொலியை பார்க்குறார்கள் நிறைய பேர் கருத்துக்களை சொல்லுவீங்கள். வாழ்க்கை என்பது கொண்டாடுறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தான் வித்தியாசமான முறையில் ஒரு கொண்டாட்டத்தை அவர்கள் செய்து பார்க்கிறார்கள். கண்ணு கட்டுற தூரம் வரையும் இந்த பேரணி தான் போய்கொண்டிருக்குது. இதில் அப்படியே இன்னியம் வர இன்னியத்துக்கு பின்னாக வந்து இந்த பொண்ணை அழைத்து வருகிற அந்த விஷயம் ஒரு ஊரே சேர்ந்து ஒரு வித்தியாசமான கொண்டாட்டம் ஒன்றை செய்கிறது. ஒரு குடும்ப கொண்டாட்டத்தை ஊரே சேர்ந்து கொண்டாடுகிறது. ஊர் சார்ந்தக்கூடிய எல்லாருமே அங்கே இருக்கணும் என்றதும் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். இன்னும் அந்த பூ இந்த குத்து விளக்கு எல்லாமே கொண்டு வரது எல்லா கொண்டாட்டமும் இப்படி அந்த நடைமுறைகள் இருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய முக்கியமான விஷயமே இந்த குதிரை வண்டியில் இந்த பொன் தான் இந்த நாளுக்கு இந்த சாமர்த்திய விடன்னு சொன்னால் அது முக்கியம். அது குதிரை வண்டியில் அழைத்து போகிறது. சங்கு இப்படியெல்லாம் ஊதி வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். நல்லா இருக்கு. போகிற பாதை இலகுவாக இருக்கணும் என்றபடியாக தண்ணி எல்லாம் தெளித்து இந்த வீதி போக்குவரத்துக்கு ஏற்ற போல் செய்யப்படுகிறது. அண்ணதான் கொண்டாடுறதுக்குரிய ஆள் மாறி மாறி ஓடி திரிவார். அண்ணன் வணக்கம். வணக்கம். இப்படி ஒரு கொண்டாட்டத்தை செய்யணும்னு சொல்லி என் யோசனை. என்னுடைய தம்பியனுடைய மகள் வந்து இலங்கையில் வந்து நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை வைக்கணும் என்று முதல் நாள் இரவு கதைத்த போது அடுத்த நாள் காலையில் தான் ஒரு கனவு கண்டதாகவும் ஒரு மைதானத்தில் ஆனைகள் மற்றும் குதிரைகள் அது அந்த ஒரு நீர் தடாகத்தில் தனக்கு இந்த பூக்கூட நீராட்டு விழா நடைபெறுவதாக தான் கனவு கண்டதாக கூறியதற்கு எனது தம்பியார் சொன்னார், உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு அபியானத்தெல்லாம் செய்வோம் என்று சொல்லி அதற்காக நாங்கள் இங்கே செய்கின்றோம். எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நாங்கள் கேடாவில் வந்துக்கிறோம். நான் இங்கே உரியவன், ஆனால் கேடா போய் வர்றோம். என்னென்ன விஷயம் இருக்குன்னா நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க ஆனை குதிரை வண்டியில் அவள் நடைபெற்று மைதானத்தில் ஒரு மண்டபத்தை போட்டு செய்யணும்னு சொல்கிறீங்க. அதே அப்படி செய்யணும். எங்களுக்கு இது இந்த ஊரிலேயே இந்த விடயம் நடைபெறணும். உறவுகள் எல்லாம் நடந்து வரணும். வயலில் தூர இடங்களுக்கு சென்று வர்றதெல்லாம் சிரமம் பண்ணுறபடியால் இந்த பிள்ளையுடைய கனவு வந்து ஒரு மைதானம் பண்ணுறபடியால் இது எங்களுடைய மைதானம் என்றபடியால் நாங்கள் அதை செய்கிறோம். 1.5 மாதங்களாக நாங்கள் இந்த முயற்சியில் முற்றுமுழுதாக பல இரவுகள் நாங்கள் உறக்கமற்று இங்கே வேலை செஞ்சுருக்கின்றோம். இந்த 3 நாட்களாக நான் தொடர்ச்சியாக நித்திரை கொண்டதே இல்லை. உங்களுக்கு தெரிய ஊரில் எப்படி ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்திருக்கா?
இல்லை எனக்கு தெரியாது. நான் முதல் முறை. ஆமாம், எனக்கு தெரியல. சந்தோஷம் அண்ணா. சந்தோஷம். பாருங்க எப்படி ஒவ்வொருத்தருடைய கனவு மெய்ப்படுகிற அந்த தருணம். ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தை சும்மா கதைச்சு பேசி ஒரு விஷயத்தை தொடங்கி அதுக்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக மாறி இருக்குது. ஒரு நல்ல விஷயம்தான். அவையவை கேட்டது போல சந்தோஷமாக அவர்கள் கொண்டாடணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. முன்னே இந்த மாட்டு வண்டியில் போகிறது, அதுக்கு பின்ன வந்து பாருங்க இந்த ஊர் நீட்டுக்கும் அல்லது இந்த வீதி நீளமுமே இந்த பவனி தான் தொடர்ந்து செல்கிறது. யானை, அது பிறகு செண்டை, இன்னியம், பல்லக்கு இப்படியே தொடருது. இங்கே இருந்து பவனியா போகிற இந்த ஊர்வலம்ன்றது இங்கே இருக்கிற ஒரு மைதானத்தில் வந்து ஒரு மேடை வந்து தனியான பிரம்மாண்டமான பந்தல் எல்லாம் போட்டு இந்த நிகழ்வை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கணும். அங்கே போய் பார்க்கலாம், அவ்வளோ பிரம்மாண்டம் அங்கே இருக்கு. பின்ன வர்ற அந்த பவனியை பார்க்குறதுக்கு வீதியில் உள்ள நிற்கிற வட்டிருக்க பாருங்க. ஒரு ஊரில் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை இயக்கில் வந்து எல்லாருமே பார்க்குறோம். தங்கான ஏன் நிறைய இடங்களில் நிறைய விதமாக கொண்டாடப்படுறது. கொண்டாட்டம் தொடர்பில் வந்து எல்லாருமே வெவ்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லிக்கணும். உங்கள் தொடர்பிலான நிலைப்பாடு கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். மைதானத்துக்கு போகிற பாதை முந்தி ஊரில் கொண்டாட்டம்னு சொன்னால் இப்போ மாதிரி வாகனத்தில் ஏறி அப்படியே மண்டபத்தில் போய் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு வார ஒரு பழக்கம் இல்லை. முந்தி எப்படி நடக்கும்னு சொன்னால் வீட்டிலையே கொட்டில் கூடாரம் அதெல்லாம் போட்டு இந்த கமுகம் வெட்டி பந்தல் போட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறது. இந்து இளைஞர் விளையாட்டு மைதானத்தில் ஒரு பிரம்மாண்டமான பந்தலை போட்டு அந்த பந்தலில் தான் இந்த கொண்டாட்டம் நடக்க போகுது. முந்தி அந்த சொந்தம் எல்லாம் சேர்ந்து வந்து கமுகு வெட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பந்தல் எல்லாத்தையும் போட்டு அது பெரிய கொண்டாட்டமாக நடக்கும். இப்போ இவர் சொன்னார் 3 மாதமாக தாங்கள் இதுக்காக முயற்சின்னு சொல்லி. அதே மாதிரி தான் முந்தியும் 3 மாதம் மாதக்கணக்கு முதலே வந்து ஊராக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒன்றா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து சமைச்சு சாப்பிட்டு உறவுகள் சேர்க்கிற அல்லது உறவுகளுக்கான அந்த பிணைப்பை ஏற்படுத்துகிற ஒருபடியும் தான் அம்மா இங்கேயும் வந்து வேறு ரகத்தில் செய்து வச்சிருக்கணும். இரவு பார்த்தா இன்னுமே வேறு ரகத்தில் இருக்கும். பகலில் இப்படி இருக்குது. மண்டபத்துக்கு போகிற அந்த பாதை எல்லாமே இப்படி இருக்குது. பெரிய ஒரு பிரம்மாண்டமான மண்டபம், தனியான கொண்டாடத்துக்காக ஒரு மண்டபம், அதே மாதிரி தான் உணவு சாப்பிட்றதுக்காக இன்னொரு மண்டபம்னு சொல்லி மண்டபங்கள் வேறு வேறாக உருவாக்கப்பட்டிருக்கு. நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 200 அடிக்கு மேலே ஒரு மைதானத்தில் பந்தலை போட்டு ஒரு கொண்டாட்டத்தை செய்கிறன்றது எப்படி இருக்க வித்தியாசமான ஒரு விஷயம்தான். சரி பார்க்கலாம். மண்டபத்தை பாருங்க, மாணவர் எப்படி ஒரு அமைப்புன்னு சொல்லி மண்டபம் என்று சொல்கிறதுக்கு என்ன மைதானத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பந்தலோடு சேர்த்து இந்த நிகழ்வு வந்து வந்தால் இதுக்குள்ள படம் பிடிக்கல தெரியாது. அங்கே வந்து தவில் கச்சேரி, அதே மாதிரி தான் ஒவ்வொரு பட்டம் நிறைய கச்சேரி இருக்குது. மண்டபம் பூரா பார்க்க
இந்தியாவில் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடோடு உணவு சாப்பிட்றதுக்கான அந்த இடம். இதுலேயும் எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று அதை காட்டுற பாருங்க. இப்படி இருக்கணும் கொண்டாட வேண்டாம். எல்லா வகை பழங்களும் தாயகத்தில் இருக்கக்கூடிய முழு விதமான பழங்களும் இங்கே இருக்குது. நுங்கு, அதே மாதிரி தான் ரம்புட்டான், அன்னாசி, வாழை எல்லாத்தையுமே கொண்டு விதவிதமான வாழைப்பழம், இதர கதலி, அது இதுன்னு சொல்லி நீங்கள் எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம். இந்த பாருங்க எப்படி இருக்கு. மைதானத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தோட நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம். சங்கானையில பேர் சொல்லக்கூடிய ஒரு வர்த்தகர்னா நீங்க தான். எப்படி கொண்டாட்டம் அந்த மாதிரி இருக்குது? இப்படி கொண்டாட்டம் உங்களோட அனுபவத்துல இப்படி கொண்டாட்டங்கள் நிறைய போய் வந்திருப்பீங்க. எப்படி இருக்கு இதை பார்க்க? உண்மையா வந்து உண்மையா ஒரு சங்கானையில உண்மையா இன்றைக்கு ஒரு களை கட்டி இருக்கு. உண்மையா ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமாகவும் இந்த அந்த பிள்ளையனுடைய சிறப்புக்காண்டி அவருடைய தாய் தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்திருக்கணும். உண்மையாக ஒரு சங்கானையில் ஒரு உண்மையாக இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாகவும் ஒரு நல்ல ஒரு மன நிறைந்த ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இந்த புனித நீராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முந்தி உங்களோட காலத்தில் சாமர்த்திய விழா இப்படி இருக்கும் அந்த கொண்டாட்டம். அந்த நேரத்தில் அந்த காலத்திலையும் சில நிகழ்வுகள் நடைபெற்றது தான். ஆனால் சரியாக ஒவ்வொருடைய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகளாக அந்த நேரங்களில் இருந்தது. ஆனால் இப்போ அந்த கமுகு வட்டி அந்த விஷயத்தை அதாவது பாரம்பரியமான அந்த சமூக வெட்டி, அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது, அதாவது வந்து என்னென்று அதனுடைய இதை சொல்ல வேணும்னு சொன்னால் பாரம்பரியத்தோடு செயல்பட்ட செயல்பாடுகள் அநேகமாக முந்தின காலத்தில் நடைபெற்றது. எல்லாரும் வந்து 3-4 மாதத்துக்கு முதல் கம்பை வெட்டி ஓலையை வெட்டி பின்னி அந்த இதுக்காக அந்த பொம்பளை அதுக்கான இருந்து அப்படியான செயல்பாடுகள் செய்யப்பட்ட காலங்களும் இருந்தது. ஆனால் இப்போ சில மருவி இன்றைக்கு சில செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன்னா இது பாரம்பரியத்தை கைப்பிடிக்கணுமென்றதுக்காண்டி அவருடைய ஆசையை, அவருடைய பிள்ளைகளுடைய ஆசையும் அவருடைய குடும்பத்தினுடைய ஆசையாகவும் செயல்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரம்மாண்டமான நிகழ்வு. சந்தோஷம். நன்றி. அங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சாமத்திய வீட்டு பவனி என்றது இப்போ மைதானத்துக்கு வந்திருக்கு. முன்னுக்கு மாட்டு வண்டில், அதுக்கு பின்னால யானை, ஒரு பிரமாண்டமான ஒரு மைதானத்தை எடுத்து அந்த மைதானத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டு அவர்கள் செய்யணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் கொண்டாட்டம். அப்படி இருக்கணும். முன்னுக்கு இன்னியம், அதுக்கு பிறகு செண்டை, இப்படியான விஷயங்கள் அங்கால தட்டம் தாம்பாளம் எல்லாமே இருக்கக்கூடியதாக. அதன் இடையால வந்து இப்போ மணப்பெண் அழைத்து வரப்படுகிற அந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன்.
நன்றி